யூடியூபர் இஃபானோட கார் ஆக்சிடென்ட்ல இஃபான் தான் கார் ஓட்டாராமே. அவர்கிட்ட இருக்க காசுலாம் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை வச்சு இந்த கேஸே மாத்திட்டான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இப்ப யூடியூப்ல போயிட்டு இருக்கு. இந்த கேஸ் சம்பந்தமா நம்ம ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது நம்ம தமிழ்நாட்டுல ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் நடந்திருக்குங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன். நீங்க ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா 100% நீங்க ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கேஸை கோர்ட்ல எப்படி டீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு அந்த விஷயம் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. Hello better citizens, this is me advocate Vignesh Muthukumar. இந்த வீடியோ வந்து யூடியூபர் இஃபானோட கார் ஆக்சிடென்ட் வீடியோங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இதுல ஃபன்னியான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூபர் இஃபானோட கல்யாணம் நடக்கும்போது இந்த இன்சிடென்ட் நடந்தது. இப்போ அவருக்கு குழந்தைய பிறந்துச்சு. ஒண்ணுமே இந்த பஞ்சாயத்து யூடியூப்ல போயிருந்தா இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. அதை லீகலா எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த கேஸை பத்தி குட்டி ரீகேப் பண்ணிடலாங்க. போன வருஷம் 2023 மே மாசம் 25ஆம் தேதி Thursday நைட் அரௌண்ட் 8:30 PM அப்ப பாத்தீங்கன்னா சென்னைக்கு வர இஃபான் ப்ரோ சென்னைக்கு வர கார்ல பாத்தீங்கன்னா மறைமகன் நகர்ல பாத்தீங்கன்னா 55 வயசான ஒருத்தவங்கள ஆக்சிடென்ட் பண்றாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா விக்டிம் வந்து ஆன் த ஸ்பாட்ல இறந்து போறாங்க. இது சம்பந்தமா போலீஸ் டிராபிக் இன்வெஸ்டிகேஷன் விங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்ல வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் பண்ண வெஹிக்கிள்லயே பாத்தீங்கன்னா டிரைவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் மேல வந்து ஐபிஎஸ் செக்ஷன் 304A படி அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகலா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா அவரோட ரிலேட்டிவ் தான் இஃபான் ப்ரோவோட ரிலேட்டிவ் தான் கார் ஓட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க மேல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல போறா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ லீகலா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இருந்தாவே கோர்ட்ல வந்து 2 கேஸ் நடக்குங்க. ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் இப்ப வந்து ஐபிஎஸ் செக்ஷன் 304 படி டிரைவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாரு பாத்தீங்கன்னா அது தனியா ஒரு கேஸ் நடக்கும். இன்னொரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்டவங்க இறந்து போனாங்க பாத்தீங்கன்னா அவங்க சார்பா வந்து எம்சிஓபி கேஸ் நடக்குங்க. இந்த எம்சிஓபி கேஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த கார் இருக்கு பாத்தீங்கன்னா காரோட இன்சூரன்ஸ் வச்சு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வச்சு இந்த பாதிக்கப்பட்டவங்களை வச்சு கோர்ட்ல வந்து எம்சிஓபி கேஸ் நடக்கும். இந்த எம்சிஓபி கேஸ் படி பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 10 lakhs மேல இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கோர்ட் கொடுக்க சொல்லுவாங்க. விக்டிமோட ஃபேமிலி தரப்புல இது கேஸ் நடக்குங்க. இன்னொரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் பண்ணாங்க பாத்தீங்களா டிரைவர், அவர் மேல வந்து ஒரு கேஸ் நடக்கும். இந்த கேஸ் தான் இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை. இதை பத்தி நம்ம பேசலாம். இது வந்து அவங்களுக்கு வந்து எந்த கேஸ் காம்பன்சேஷன் கிடைச்சாலுமே அது வந்து நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆகாது. அவங்க கிளைம் பண்ணிட்டு அவங்க போவாங்க. இப்ப நம்ம வந்து யார் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா யார் ஓட்டுனா சொல்லிட்டு தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளமா இருக்கு. அது எல்லாருமே நம்ம கிளியரா பேசிடலாம் வாங்க. லீகலா கோர்ட்ல எதை கன்சிடர் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் யூடியூப்ல சொல்றது கேட்க மாட்டாங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்றது கேட்க மாட்டாங்க. கோர்ட்ல வந்து எஃப்ஐஆர்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல என்ன போட்டு இருக்கோ அதபடி தான் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே நடக்கும். எவிடன்ஸ் பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல வந்து இஃபானோட அவரோட ரிலேட்டிவ் தான் ஓட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல போட்டிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுபடி பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து இவர் மேல அந்த டிரைவர் மேல வந்து கோர்ட் வந்து கேஸ் நடத்துவாங்க. யாரா ஐ விட்னஸ் இவர் வந்து ஃபாஸ்டா போய் தான் ஏத்துனா சொல்லிட்டு ரேஷன் நெக்லிஜென்ட் பண்ணி தான் இவர் ஏத்துனா சொன்னாலும் இவர் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இன்கேஸ் வந்து இல்ல அந்த அவங்க பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம வந்து ரோடு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆக்சிடென்டா கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோர்ட் டிசைட் பண்ணிப்பாங்க அந்த மேட்டர். சோ இதுதான் இந்த கேஸ் நடக்கும். சோ பாக்குற நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ப்ரோ இது இஃபான் தான் பண்ணார் 100% இஃபான் தான் பண்ணார் ப்ரோ எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் நம்பலாம். சோ ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவர்கிட்ட காசு இருக்கனால பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கனால அவர் வெளியில வந்துட்டு சொல்றீங்க. சோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் படியும் அந்த ஐ விட்னஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் படி தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு தான் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாரு. இன்கேஸ் அவர் வந்து இல்ல அவரு காசு வாங்கிட்டு ஏமாத்தின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்ககிட்ட சாலிடான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். இஃபான் ப்ரோ இன்கேஸ் நீங்க ஓட்டுனதா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாங்க. சிம்பிளா ஒரே ஒரு விஷயங்க உங்ககிட்ட சொல்றேங்க. இஃபான் கார் ஆக்சிடென்ட் வந்து எல்லா நியூஸ்லயும் கவர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? பாதிக்கப்பட்டவங்க இல்லங்க இஃபான் தான் ஓட்டுனாரு இஃபான் டிரைவர் ஓட்டலன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நியூஸ் மீடியா அவங்க பாதிக்கப்பட்ட ஃபேமிலி கவர் பண்ணாம ஓட்டுப்பாங்களான்னு கண்டிப்பா இதை சென்சேஷனல் நியூஸ் ஆக்கியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இதை கவர் பண்ணி கண்டிப்பா இஃபான் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களே கோர்ட்ல அப்ரோச் பண்ணல. ஐ விட்னஸ் யாரும் கோர்ட் அப்ரோச் பண்ணல. சிசிடி எவிடன்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்குன்னு சொல்றீங்க நிறைய பேர் சொல்றீங்க. அது யாருமே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல. இந்த மாதிரி யாருமே ப்ரொடியூஸ் பண்ணாம இஃபான் தான் ஓட்டுனா சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே நினைச்சிருந்தா அது இஃபான் ஓட்டுனா சொல்லிட்டு கோர்ட்டுக்கு எப்படி தெரியும்? ஸோ ஏதாவது வேலிடான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா இஃபான் ஓட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கோர்ட் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஐ விட்னஸ் இந்த சிசிடி கேமரா தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த யூடியூப்ல சொல்றதுனாலயோ யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல பேசுறதுனால எதுவுமே சேஞ்ச் ஆக முடியாது. ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் தப்பு செய்யாத விஷயத்தை வந்து நம்ம சொல்றது வந்து ஃபேக்சுவலா எதுவுமே எவிடன்ஸ் இல்லாம ஃபேக்சுவலா நம்ம சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஃபேரா தான் இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அட்வைட்டை வச்சு நீங்க கோர்ட் அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா கோர்ட் வந்து உங்களுக்கு ரெமெடி கொடுப்பாங்க. இப்போ இந்த கேஸுக்கு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சு எஃப்ஐஆர்லாம் போட்டுட்டு இப்போ கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. கேஸ் ட்ரையல்ல பெண்டிங்ல இருக்கு. ஸோ இதுதான் கேஸோட அப்டேட்.
இதுக்கு மேல நான் எதாவது டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதே விஷயத்தை தான் நான் போன வருஷத்துல ஷார்ட் வீடியோ போடும் போது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நீ இஃபான் ப்ரோ கிட்ட தான் நிறைய காசு வாங்கிட்டு அதனாலதான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்றாங்க. ஸோ உண்மையிலே பாத்தீங்கன்னா யார்கிட்ட காசு வாங்கல, நம்ம அந்த மாதிரி டைப்ல நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணாலுமே நான் உங்களுக்காக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருந்திருக்கேன். ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சம்பந்தமா நான் ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல, இந்த கேஸ் சம்பந்தமா இந்தியால எவ்வளவுதான் ஆக்சிடென்ட் வந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் ஒரு கேஸுக்காக இவ்வளவு நம்ம பேசுறோமே, இந்தியாவில் எவ்வளவுதான் ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது. ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு வந்ததுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எங்க எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல எடுத்துங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் நீங்களும் பார்க்கலாம். ஸோ அந்த வெப்சைட்ல நீ லாகின் பண்ணினா பப்ளிகேஷன்ல போங்க. பப்ளிகேஷன்ல போயிட்டு ஆக்சிடென்ட் டெத்ஸ் போங்க. அதுல போனீங்கன்னா லேட்டஸ்ட் அவங்களோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ல இவங்களோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 131 படி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே நிறைய ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. ஹையஸ்டான ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுல தாங்க. தமிழ்நாடுல மட்டும் தான் ஹையஸ்டா ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. அவங்களோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி 2021 படியும் 22 படியும் நம்ம தமிழ்நாடுல தான் ஹையஸ்டா ரோடு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரிப்போர்ட்டர் கேஸ். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம எப்படி கிளைம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ல நம்பர் 1, எம்ப்ளாய்மெண்ட்ல நம்பர் 1, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்பர் 1 சொல்லிட்டு இப்போ நம்ம டிராஃபிக் ஆக்சிடென்ட்லயே நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம். அப்படி எவ்வளவுதான் ப்ரோ ஆக்சிடென்ட் நடக்குது என்கிட்ட கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 64,000 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். 2022ல பாத்தீங்கன்னா 64,000 நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆன் ஆவரேஜா வந்து 175 ஆக்சிடென்ட் நடக்குது. டெய்லியும் பாத்தீங்கன்னா 175 ஆக்சிடென்ட் நடக்குது 2022 டேட்டா படி. மேபி இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். இந்த 175 ஆக்சிடென்ட் ஒரு நாளைக்கு நடக்குது. ஆனா இந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சிடென்ட் பத்தி நம்ம பேசியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல ஏன் ஹையஸ்ட் ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏன் இதனால ஏன் ரோடு சரியா போட மாட்டாங்களா, இல்ல ரோடு கான்ட்ராக்டர் வந்து காசு அடிச்சுட்டு ரோடு சரியா போட மாட்டாங்களா, அதுல கரப்ஷன் நடக்குதா, இல்ல கார்பரேஷன் வந்து ஏஇ வந்து ப்ராப்பரா இன்ஸ்பெக்ஷன் பண்ண மாட்டாங்களா, டிராபிக் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்களா, டிராபிக் போலீஸ் ப்ராப்பரா ஒர்க் பண்ண மாட்டாங்களா, இல்ல மக்கள் வந்து ரேஷன் நெக்லிஜென்ட் டிரைவிங் பண்றாங்களா, இப்படி எதனால ரோடு ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது. இது இந்தியால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் நடக்குது. இது ரொம்ப டேஞ்சரஸ் இல்ல, பப்ளிக் வந்து சேஃப்டியே இல்லையே. ரோடு ஆக்சிடென்ட் ஹையஸ்ட் நடக்குதுன்னா பப்ளிக் சேஃப்டியே இல்லையே. இதுதான் நம்ம முக்கியமா பேசணும். எல்லா சேனல்ல வந்து இது முக்கியமா பேசணும்ல. நான் இந்த டாபிக்கை வந்து டிவியேட் பண்றதுக்காக இது பண்றதுக்காக நான் சொல்ல, இந்த டாபிக்கை நான் யூஸ் பண்ணி இந்தியாலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் ஹையஸ்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்துறேங்க. கண்டிப்பா அந்த இஃபானோட கார் ஆக்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இது என்னோட கருத்து, உங்களோட கருத்து அதுதான். ஆனா நம்ம இந்தியாலே பாத்தீங்கன்னா ஹையஸ்டா ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த விஷயத்த நம்ம யாருக்குமே தெரியாம இருக்கு. சோ நான் இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இதை பத்தி தெரிய வருது. ஸோ இதுதான் நம்ம மெயின் ஃபோக்கஸா பார்க்கணும். இதை நியூஸ் சேனல்ல இதை பத்தி பேசணும். யாராவது கரப்ஷன் பண்ணிருக்கா அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும். எந்த ஏஇ எல்லாம் காசு வாங்கிட்டு ரோட போட சொல்றாங்களோ அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூ பத்தி நம்ம பேசினா மட்டும் தான் உண்மையிலே டெவலப்மெண்ட் ஆகும். இன்கேஸ் நம்ம பேசாம விட்டுட்டோம்னா அவங்க பாட்டு கரப்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இன்டர்நெட்ல வந்து நம்ம டெவலப் ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்மளே ஏமாத்திக்க வேண்டியதா இருக்கும். இந்தியாவிலே ஹையஸ்ட் ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அக்செப்டே பண்ண முடியாதுங்க. எல்லாத்திலயும் டெவலப் ஆகிட்டு சொல்லிட்டு இருக்கு. ரோடு ப்ராப்பரா இல்லாததுக்காகவும் டிராபிக் சிக்னல் ப்ராப்பரா இல்லாததுக்காகவும் நம்ம ரேஷன் நெக்லிஜென்ட் பண்றதுக்காகவும் இவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது வந்து யாரால அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ பாக்குற நீங்க இந்த விஷயம்லாம் நடக்குது, இதே நீ தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி தான் ஹையஸ்ட் ரோடு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கும். இதெல்லாமே நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். இது எல்லாமே பப்ளிக் சேஃப்டிங்க, இதுதான் முக்கியம். இந்த டாபிக் பத்தி எல்லாம் பேசினா மட்டும் தான் ரியல் சேஞ்சஸ் வரும். நியூஸ் சேனலும் பாத்தீங்கன்னா இப்ப பிரியாணி மேட்ச் இஃபான் போட்டு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல் எல்லாமே இதை கவர் பண்ணாலே கண்டிப்பா பொலிட்டிஷியன் பீப்புள் எல்லாம் வந்து கரப்ஷன் பண்ண பயப்படுவாங்க. மக்களுக்கு இது தெரியப்படுத்தினாவே பயப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட் எல்லாம் கம்மியாகும். இதுதான் மேஜர் டாபிக், இதுதான் சோசியல் இஷ்யூ, இதை பத்தி தான் நம்ம பேசணும். ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஸோ முக்கியமா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஏரியால ஏதாவது ரோடு போட வந்தாங்கன்னா அந்த பழைய ரோடு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் புது ரோட போடணும். பழைய ரோடு மேல போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆல்ரெடி ஆர்டர் போட்டாங்க. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் உங்க ஏரியால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்கள ரோடு போட விடாதீங்க. ஸோ உங்க ஏரியாவில் வந்து அந்த பழைய ரோடு ரிமூவ் பண்ணிட்டு புது ரோடு போட்டாதான் உங்க ஏரியால கரெக்டா இருக்கும். இல்லைன்னா உங்க வீடு எல்லாம் கீழே போயிடும். மழை வந்துச்சுன்னா மழை பெஞ்சிச்சுன்னா மழை தண்ணி எல்லாமே உங்க வீட்டுக்கு தான் வரும். ஸோ உங்களோட வெல்ஃபேருக்காக தான் அவங்க ரோடு போடுறாங்க. அதனால நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நீங்க எதுவுமே கேட்காம இருந்துட்டீங்கன்னா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. இது நீங்க தான் சஃபர் பண்ணுவீங்க. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலா இந்த மாதிரி டாபிக்ல நான் பேசும்போது இந்தியால ரோடு ஆக்சிடென்ட் தமிழ்நாட்டுல தான் நடக்குது, அட்வொகேட் தானே நீ போய் கேஸ போடியான்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, என்ன நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூலாம் பாத்தீங்கன்னா ஒருத்தனால சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேஷன்ல கேஸ் போட்டிருக்கேன். அது சம்பந்தமா நான் ஒர்க் பண்ணி தான் இருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி விஷயம் நான் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்தா நீ என்ன பண்றலாம் கேட்காதீங்க, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கேளுங்க. சொசைட்டில நம்ம எல்லாருக்கும் தான் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
ஒருத்தனால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் ஒன்று பண்ண முடியும். ஸோ நம்ம பெட்டிஷன் ஃபைல் பண்ணாவே கண்டிப்பா கன்சர்ன் அத்தாரிட்டி நிறைய பெட்டிஷன் வரதுனால அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த கேஸ் சம்பந்தமா, இந்த விஷயம் சம்பந்தமா பெட்டிஷன் ரெடி பண்ண சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பெட்டிஷன் போடுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் பெட்டிஷன் ரெடி பண்ணி எப்படி எப்படிலாம் சென்ட் பண்ண சொல்லிட்டு டீட்டெயில் நான் சொல்றேன், அதெல்லாம் நீங்க சென்ட் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரியல் சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. யூடியூபர்ஸ்லாம் ஒரு ரிக்வஸ்ட்டுங்க, நார்மலா நீங்க ரோஸ்ட் வீடியோ போடும்போது, ஏதோ வீடியோ போடும்போது நீங்க மத்தவங்களை வந்து பாடி ஷேமிங் பண்றதோ இல்ல மத்தவங்களை கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, சட்டப்படி ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களை பார்த்து நிறைய பேர் இந்த வீடியோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நீங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃபேரா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அவர் தப்பு பண்ணானா ஃபேரா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. கிரிட்டிசைஸ் பண்றது எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. அவர் தப்பு பண்ணானா ஃபேரா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆடியன்ஸை நீங்க வந்து ஃபேரா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஸோ நீங்க கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பேசதான், நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணதான் அவர் கிரியேட்டர் தான் சேஞ்ச் ஆவாங்க, ஒரு யூடியூபர் சேஞ்ச் ஆவாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் போடுறது காரணமே ஆடியன்ஸ் உங்களால தான். ஸோ நீங்க கேட்கறதுனால தான் அவங்க வந்து பெய்ட் ப்ரொமோஷன் போடுறாங்க. நீங்க நல்லா திருப்பி நிறைய கேளுங்க. யாரையெல்லாம் பெய்ட் ப்ரொமோஷன் போடலையோ அவங்களெல்லாம் போட வைங்க. உங்ககிட்டயே ரைட்ஸ் இருக்கு, உங்ககிட்ட கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நீங்க கேட்க கண்டிப்பா அவங்க சேஞ்ச் ஆவாங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் தான் சேஞ்ச் ஆகிட்டு வராங்க. ஸோ இதெல்லாமே உங்களோட சக்சஸ் தான். இதை பத்தி உங்களோட கருத்துனா கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எது மோஸ்டா லைக் வருது, எது சொசைட்டி நீடா இருக்கோ அது நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ குட் டே. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். பை பை.